உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற திருமறை வசனம் ரோமர் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பொறுமை என்ற குணத்திலே மிகவும் முக்கியமானது. அது மிகவும் உயர்வானது. எல்லாவற்றையும் சாதிக்கின்ற ஆற்றல் மிக்கது. பொறுமையுடன் இருந்தால் எதை சாதிக்க வேண்டும் என நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம் என்கின்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம் என்கின்றார் லியோ டால்ஸ்டாய். அனுபவத்தின் வெளிப்பாடே பொறுமை. நமது திறமைகளை வெற்றிகரமாக உருமாற்றி தருவது பொறுமை. நாம் பொறுமையாய் இருந்தால் ஒரு நாளும் தோற்க மாட்டோம். வெற்றியை நாம் பெறுவோம். நீரை கூட செதுக்கலாம், அது பனிக்காட்டியாகும் வரை பொறுமையாயிருந்தால். ஆகவே பொறுமை என்கின்ற குணம் மிகவும் முக்கியமான குணம். கிறிஸ்துவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான குணம் பொறுமை. உபத்திரத்திலே துன்பம் வரும்பொழுதும் பொறுமையாயிருப்பது திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற ஆழமான ஆற்றல் மிகுந்த செயல்பாடாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் இறுதி வரை பொறுமையாக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே அவர் கொடுத்தார். இயேசுவின் சீடர்களாயிருக்கிற நாமும் பொறுமையின் பிள்ளைகளாய் எப்போதும் இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.